ஜெய்பீம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இளைஞர்கள், தொண்டர்கள், பெண்கள், குறிப்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பெருமளவில் கலந்துக்கிட்டாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களை நேரில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவர் மாநாட்டில் அரசியல் பேச்சா என்ன பேச போகிறாரு அதுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரீசெண்டாக நடந்த பிரச்சனைகளுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பாரு, ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு பேசுவார் அப்படின்னு பார்த்தா ஆளுங்கட்சியை நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுடைய மாநாட்டு அரசியல் பேச்சு இருந்துச்சு. ஒரு கட்சியோட மாநாடு எதுக்கு போடுவாங்க? தன்னோட ஓட்டு எண்ணிக்கைக்காகவும் அரசியல் நிலைப்பாட்டுக்காகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்காகவும் தான் ஒரு கட்சியோட மாநாடு இருக்கும். ஆனால் இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த மாநாடு இருந்த மாதிரி இருந்துச்சு. விஜய் அவர்களுடைய மாநாட்டு பேச்சு ஆக்கப்பூர்வமாகவோ மாற்று அரசியலாகவோ இல்லை. பொதுவாக ஒரு கட்சி மாநாடு போடும்போது எப்படி எதிர்கட்சியினரை வசைப்பாடுறதும் கேலி கிண்டலாகவும் பேசுவாங்களோ அதே மாதிரி தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாட்டு பேச்சும் இருந்துச்சு. நம்ம கிட்ட சில கேள்விகள் இருக்கு. தாவேகா மாநாட்டு மேடையில் விஜய் அவர்கள் பேச மறுத்த சில விஷயங்கள். ஆணவ கொலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலே ஏன்? நீங்கள் அரசியல் எதிரின்னு சொல்கிற திமுக செய்ய மறுக்கிற ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் பற்றி பேசாதது ஏன்? அறவழியில் போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக காவல்துறையை ஏவி விட்டு கைது செய்தது திமுக அரசு. அதை பற்றி பேசாதது ஏன்? உங்களுடைய அரசியல் எதிரி திமுகவும் கொள்கை எதிரி பாஜகவும் தூய்மை பணியாளர்களின் வேலை வாய்ப்பை தனியாரிடம் தாரை வாத்து கொடுத்தாங்களே, அதை பற்றி பேசாதது ஏன்? உங்களோட அரசியல் எதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு. அதை பற்றி பேசாதது ஏன்? தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்க உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக பற்றியும் நாடே பற்றி எறிகிற தேர்தல் வாக்காளர் மோசடி பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன்? பிரச்சனைகள் நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டு இப்போ இவ்வளோ பிரம்மாண்ட பொருட்செலவில் மாநாடு நடத்தி சமூக வலைதளங்களை ஏன் தீர்மானங்களை விடணும்? அட்லீஸ்ட் இப்போவாது நீங்கள் அதை பற்றி பேசுனீங்களே, அந்தளவுக்கு பாராட்டக்கூடியதான். ஆனால் மேடையில் உங்களுக்கு பேச எது தடையாக இருந்துச்சு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக நீங்கள் வச்சுக்கிட்டு தலித் மக்கள் மீது நடக்கிற வன்முறைகளும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதது மற்ற அரசியல் கட்சிகள் போலவே நீங்களும் தலித் மக்களை வெறும் ஓட்டு வங்கியாக தான் பார்க்குறீங்களா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே?